ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். கலந்தீஸ் சேனல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிக்கு ரெகுலராக வீடியோஸ் வருது, மறக்காமல் பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் செய்த பூரி அல்லது சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் மீதமாயிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணி சாயந்தரம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் காலையில பிசைஞ்ச சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு அந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு வந்து நமக்கு பால் தேவைப்படும். பால் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கிறேன். இந்த பாலை வந்து நம்ம நல்லா காய்ச்ச போறோம். அது வெறுமனே காய்ச்சறது இல்லை, கூட வந்து குங்குமப்பூ நட்ஸ் எல்லாம் போட்டு அந்த ரபடி மில்க்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம ரசமலாய் எல்லாம் ஊற வைக்கிறதுக்காக செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மில்க் செய்ய போறோம். பால் வந்து நல்லா வத்தி வர அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கணும். பாலுக்கு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ தான் முக்கியமான ஃப்ளேவர் கொடுக்கறதே. குங்குமப்பூ வந்து கொஞ்சம் சூடான பாலில் ஊற வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே வந்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்திருக்கிறேன். இது வந்து பிஸ்தா இல்லைன்னாலோ பாதாம் இல்லைனாலோ நீங்க முந்திரி மட்டுமே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. ஏன்னா பாலோட அந்த நட்ஸ் சேர்றப்பதான் அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு நான் 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கிறேன். அது போதுமா இருக்கும். ரொம்ப தித்திப்பா இருந்தா நல்லா இருக்காது. பால் வந்து சக்கரை சேர்த்த அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த நட்ஸ் பவுடரையும் உள்ள சேர்த்துருங்க. நட்ஸ் வந்து நல்லா பாலோட சேர்த்து அந்த கொதிச்சு அப்படியே கிரீம் மாதிரி ஆகணும். அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த பால் மட்டும் காய்ச்சி நம்ம அந்த வத்தி வந்து கிரீமாட்ட மாறுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நல்லா வந்து கலக்கிக்கோங்க. ஏலக்காய் தூள் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்க ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு குங்குமப்பூ ஆட் பண்றதுனால ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணல. கைவிடாம கலந்துட்டே இருங்க. ஏன்னா பால் வந்து திக்காக அடி பிடிக்கும். அடி பிடிச்சா அந்த ஃப்ளேவர் மாறி போயிடும். அதனால கொஞ்சம் நல்லா கைவிடாம கலந்துட்டே இருங்க. குங்குமப்பூவையும் உள்ள ஆட் பண்ணிருங்க. பாருங்க, பால் நல்லாவே வத்தி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்து திக்கா வர்றப்ப நீங்க ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் இன்னுமே நல்லா கிரீமியா மாறிடும். இப்போ வந்து மாவு வந்து நம்ம நல்லா விரிச்சுக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சப்பாத்தி மாவு பிசைறப்ப கொஞ்சம் சூடான பால், நெய் இதெல்லாம் விட்டு பிசைவேன். நீங்க வந்து நார்மலா பிசைஞ்சிருந்தாலுமே அந்த மாவையுமே யூஸ் பண்ணிக்கலாம். பூரி அல்லது சப்பாத்தி மாவு கொஞ்சம் நெய் விட்டு நல்லா அகலமா தேய்ச்சிக்கோங்க. இது வந்து மேல சின்ன மூடியோ இல்லை ஏதாவது ஒரு கட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி, நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஹார்டின் குக்கி கட்டர் வச்சு கட் பண்றேன். நீங்க சின்ன சின்ன இந்த பாக்ஸோட மூடி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது பூரி சப்பாத்தி எந்த மாவா இருந்தாலும் நம்ம இதை செய்யலாம். இன்னொன்று வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சப்பாத்தியாவே போட்டுட்டு அந்த சப்பாத்தியை வந்து நல்லா தின்னா கட் பண்ணி ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணிட்டு சின்ன சின்ன ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி அதையும் வந்து இந்த மில்க்ல ஊற வைக்கலாம். நான் வந்து பூரியா எண்ணெயில ஃப்ரை பண்ணி ஊற வைக்க போறேன் இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம நார்மலா வந்து பூரி மாவு சப்பாத்தி மாவு மீதி ஆயிடுச்சுன்னா வந்து உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கிறதுனால டைமண்ட் ஷேப் சிப்ஸ் வந்து கட் பண்ணி பொரிச்சு அது மேல உப்பு பெப்பர்லாம் கலக்கி கொடுப்போம், மிளகாத்தூள் பெப்பர்லாம். அது நம்ம வழக்கமா செய்யறது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட்டா செய்யலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை செய்யறேன். இது வந்து ஊற வச்சு நல்லா ஊறி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எல்லா பூரியுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்க, நம்ம பூரி பூரா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த பூரி மேலதான் நம்ம வந்து ரபடி மில்க் செஞ்சு வச்சிருக்கிறத ஊத்த போறோம். பாருங்க, ஆறுனதுக்கு அப்புறம் இன்னுமே நல்லா கிரீம் மாதிரி ஆயிருச்சு. நம்ம பாதி பால் வத்திருச்சு. நம்ம ஊத்துனதுல இருந்து பாதி ஆயிருச்சு கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூரி மேல இதை ஊத்திருங்க. ஊறக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமா ஊறிடும். ஊறினதுக்கு அப்புறமா நீங்க கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அந்த ரபடி மில்க் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்றப்பதான் அவ்வளோ அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு மதியம் 2 மணி போல செஞ்சீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு சாயந்தரம் 3-3:30 குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு சூப்பரா இருக்கும். நட்ஸ் வந்து மேல டெக்கரேஷனுக்கு போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போடலாம், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமா ஊறிடும். நாங்கெல்லாம் சின்னதா இருக்கிறப்ப வந்து எங்க வீட்டுல பூரி செஞ்சு பால் சூடான பால் ஊற்றி அதில் சுகர் போட்டு தருவாங்க. ஸோ எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்து பால் பூரி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரெசிபி தான் நான் அன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு சேஞ்சாக ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கலந்தீஸ் சேனல் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிக்கு ரெகுலராக வீடியோஸ் போட்டே இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்க. மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.